योगी राम शरद कुमार, योगी राम शरद कुमार, योगी राम शरद कुमार, जय गुरुराय. பகவான் யோகிராம் சுரத்குமாரன் மீது பல்வேறு கவிஞர்கள் பாடல்கள் இயற்றி அவர் திருமுன்பு பாடுகின்ற பாக்கியம் பெற்றனர். 70களிலே துவங்கிய அந்த பாடல்களை தொகுத்து துதி ஆரம் என்னும் நூல் வடிவிலே புதுச்சேரி சர்வதேச ஆன்மீக யோகிராம் சுரத்குமார் மையம் ஒரு அருமையான நூலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அந்த துதியாரம் பாடல்களுக்கான பயிற்சி வகுப்பை யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜனை குழு வாரந்தோறும் திங்கட்கிழமை ஆன்லைன் வகுப்பாக நடத்தி வருகிறது. அதில் இன்று 21வது பாடலாக கவிஞர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குருநாம மகிமை என்னும் பாடலை வழங்கியிருக்கிறார். பார்த்தசாரதி ஐயா அவர்கள் பகவானோடு மிக நெருங்கி பழகுகின்ற பாக்கியம் பெற்றவர். அமரகாவியம் என்னும் யோகியுடைய திவ்ய சரிதத்தை நூல் வடிவிலே வெளிக்கொண்டு வந்தவர். அவர் பகவான் மீது பாடல்களும் இயற்றி அவர் திருமுன்பு பாடுகின்ற பாக்கியம் பெற்றவர். அதில் ஒன்றுதான் இந்த குருநாம மகிமை. 25 பாடல்கள் கொண்ட ஒரு நீண்ட தொகுதி. அதில் 5 பாடல்களை, முதல் 5 பாடல்களை அறிமுகம் செய்கின்றோம். இன்பமெல்லாம் இணைந்து பேர் இன்பம் காண வம்மி, ஏற்றமுடை உணர்வெல்லாம் பெற்றிடவே வம்மி, துன்பமெல்லாம் பரந்தோடும் தூயவனின் நாமம் யோகிராம் சுரத்குமார் என்று கணமும் ஓத என்று அந்த நாம மகிமையை இந்த பாடல் அழகாக சொல்கிறது. அந்தமென்றும் ஆதி என்றும் இல்லாதவன் ஸ்தூலம், அருணை நகர் அமர்ந்து ஆட்சி செய்வதை காணும். ஆதி அந்தமில்லாத அனாதியாக யோகி ஒரு ஸ்தூல வடிவெடுத்து திருவண்ணாமலையில் இருக்கின்ற காட்சியை இந்த பாடல் தருகின்றது. சொந்தமென்று இவ்வுலகில் ஒன்றெனவே காட்டும் சுத்த பரம்பொருள் நாமம் செப்பிடவே, யாவும் ஒன்று என்கின்ற அத்வைத பார்வையை முன்வைக்கின்ற யோகியினுடைய அந்த நாம மகிமை இங்கே சொல்லப்படுகின்றது. மின்னல் மன கொடியிடையாள் மீதுள்ள மோகம் மிகைப்படவே துயரடைந்து தவித்திடுவோர் எல்லாம் கண்ணல் போல சுவைத்திருக்கும் என்னாதன் நாமம் யோகிராம் சுரத்குமார் என நாடும். பல்வேறு மயக்கத்திற்குள் உள்ளாகி மாயையின் பிடியில் இருக்கின்ற மக்கள் அவைகளிலிருந்து விடுபட கண்ணல் போல, கரும்பு போல சுவைத்திருக்கின்ற, கரும்பின் சாறு போல சுவைத்திருக்கின்ற யோகியினுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த மாயையின் பிடியில் இருந்து விலகலாம் என வழிகாட்டுகின்றது இந்த குருநாம மகிமை பாடல். சின்னமுடையோர் அமைதி கொண்டிடவே ஒம்மி, பகவானுடைய பாத கமலங்களை சென்றடைந்தால் ஒரு உறுதியான மாறா அமைதி கிடைக்கும் என்பதை இந்த பாடல் முன்வைக்கின்றது. திறமுள்ள மாயை போம் தீங்கெல்லாம் போகும், எண்ணமெல்லாம் பேரன்பால் இயங்கிடவே காண்பீர், இருமை போய் இறைமை சேர் இன்பநிலை கொண்டீர். எண்ணமெல்லாம் பேரன்பால் இயங்கிடவே காண்பீர். ஞானிகள் அன்பின் வழி வாழ்ந்தவர்கள். அன்புதான் அவர்களை இயக்கியது. எல்லா உயிர்களின் மீதும் அவர்கள் கொண்ட பேரன்பு. எனவே அந்த அன்பினால் வாழ்கின்ற எண்ணமெல்லாம் அந்த பேரன்பால் இயங்குவதை காண்பி, இருமை போய் இறைமை சேர். அவர்கள் இரண்டற்றவர்கள். அவர்கள் அத்வைதத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள். நீ நான் என்கின்ற பேதங்கள் இல்லாதவர்கள். அது இது அகர்தினை உயர்தினை என்கின்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாவற்றுள்ளும் இறைவனை கண்ட பார்வை யோகியின் பார்வை. அதை தருகின்ற நாமம் யோகிராம் சுரத்குமார் திருநாமம். கொள்வதெல்லாம் குறைவற்று குணவின்றி போகும், கொள்கை என கொண்டதெல்லாம் கனவாகி போகும். மனித வாழ்க்கையிலே நாம் சில லட்சியங்களை எடுத்துக்கொண்டு கொள்கைவாதிகளாக, லட்சியவாதிகளாக சில நாட்கள் பயணம் செய்வோம். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவையெல்லாம் உதிர்ந்து ஒழியும். மரணம் ஒன்றே வழி என்று மனம் அழுது மயங்கும். அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு தோல்வி மனப்பான்மை, ஒரு நிச்சயமின்மை வரும். மதியழிந்து மாசுபட்ட அனைவருமே வரும். அவ்வாறு லட்சியவாதிகளாக இருந்து வாழ்வில் தோற்று போனவர்கள் எல்லாம் யோகியை நாடி வாருங்கள். தேவரவர் குறை தீர்த்த திருமால் போல் இங்கு திருவருணை பதிதனிலே திருவுருவம் காட்டும் வேத புவனிடத்திற்குள் ஏற்றுகின்ற தெய்வம் யோகிராம் சுரத்குமார் தருவதாம். அதாவது தேவர்களுடைய குறை தீர்த்த திருமால் போல் அங்கே இருக்கின்றார். எனவே வாழ்க்கையின் மீது என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும், உங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம் இருந்தாலும் யோகியை வந்து அடையுங்கள். தேவர்களின் குறை நீக்கியது போல உங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பான். வேத உபநிடத்துக்கள், வேதங்களும் உபனிஷத்துக்களும் யாரை போற்றுகின்றனவோ, யாரை துதிக்கின்றனவோ அவன் ஒரு திருஅருணை பதியிலே வந்து யோகிராம் சுரத்குமாராக அமர்ந்திருக்கிறார் என்கின்ற தெய்வீக உண்மையை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. இன்பம் இன்பம் என அலையும் மாந்தர்கள் நீவீர், இன்பமென கொண்டதெல்லாம் துன்பமாகும் ஒரு நாள். மனித மனம் இன்பத்தையே நாடும், துன்பத்தை வரும்.
ஆனால் அந்த இன்பமே ஒரு காலத்தில் துன்பமாக மாறும் என்பதை இந்த பாடல் எச்சரிக்கிறது. அன்பனியான் செப்புகின்ற ஓர்மொழிதான் கேள்வி, யோகிராம் சுரத்குமார் நாமம் தான் கதியே. இந்த இன்ப துன்பங்களை கடந்து நாம் இருக்க வேண்டும் என்றால் ஒரே கதி யோகியினுடைய நாமம் என்று வழிகாட்டுகின்றது. வம்மின் அவன் திருவடியில் சரணம் என்றெய்தி வாழ்ந்திடுவீர் வருத்தமுறா மெய்வாழ்வு என்று. எனவே வருத்தங்கள் இல்லாத இன்ப துன்பங்கள் கடந்த இருநிலை கடந்த மெய் வாழ்வு வாழ வேண்டும் என்றால் யோகி நாமம் அத்தகைய வாழ்வுக்கு பெருவாழ்வுக்கு உங்களை இட்டுச் செல்லும் என்று இந்த பாடல் சொல்கின்றது. என்றும் எங்கும் எதனிடத்தும் இருக்கின்ற தேவன், அதாவது மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர் என்று சொன்னவர் பகவான் யோகிராம் சுரத்குமார். என்றும் எங்கும் எதனிடத்தும் இருக்கின்ற தேவன் இனிய ஒரு தரித்தருணை அமர்ந்துள்ளான். அந்த தந்தையே ஒரு உருத்தாங்கி வந்து திருவருணையிலே அமர்ந்திருக்கின்றார். கன்றும் தன் தாய்க்காக அழுதிடும் பாங்கினை போல் அழுதடைவீர் திருவடியை அழியாமல். எப்படி கன்று தன் தாயை தேடி தவிக்கிறதோ அதுபோல தவிக்கின்ற ஜீவாத்மாக்கள் எல்லாம் தாய் பசுவாக இருக்கின்ற பரமாத்மாவாக இருக்கின்ற யோகியை நாடி அடையுங்கள், உங்களுடைய துயரங்கள் தீரும் என்று பாடுகிறார். அழுது அடைவீர் திருவடியை அழியா வாழ்வினை. அவருடைய திருவடியை அடைந்தால் இந்த துன்பங்கள் தான் அகலும், அழியாத வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அருளும் மேல் அருளாலும் நாமம் தரும் வள்ளல். அவர் எதில் வள்ளல்? அவர் யோகிராம் சுரத்குமார் இந்த திருநாமத்தை தந்து சென்றிருக்கின்ற வள்ளல். யோகிராம் சுரத்குமார் தாரக மந்திரம். மருளும்போ மாதவனின் நாமத்தை பாட மாமரைகள் குறிக்கின்ற வாழ்வு நடையும். இந்த மனித வாழ்வை ஒரு தேவ வாழ்வாக, ஒரு உன்னத வாழ்வாக உயர்த்துகின்ற தன்மை பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்திற்கு உண்டு என்று பல தெய்வீக உண்மைகளை இந்த பாடல் ஆழ்ந்து தோய்ந்து குருநாம மகிமையாக 25 பாடல்களாக தந்திருக்கின்றார் கவிஞர் பார்த்தசாரதி அவர்கள். எனவே இதில் இந்த 5 பாடல்கள் வழியாக இந்த பாடல்களுடைய ஒரு டியூனை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம். இதன்படியே மீது 20 பாடல்களையும் பாடி 25 பாடல்களையும் முழுமையாக பாடி நீங்கள் ருசிக்க வேண்டும், பகவான் பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுக்கிறோம். இப்போது குருநாம மகிமை பாடலை பாட திருமதி செல்லம்மாள் சங்கர் அவர்கள் வருகின்றார். யோகி ராம் சூரத் குமார, யோகி ராம் சூரத் குமார், योगी राम शूरत कुमार, जय गुरु रायाम. योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, जय गुरु राम. भगवान श्री राम सूरत कुमार महाराज की जय. ओम இன்பமெல்லாம் இணைந்து பேரின்பம் காணவம்மின் ஏற்றமுடை உணர்வெல்லாம் பெற்றிடவே வம்மின் துன்பமெல்லாம் பறந்தோடும் தூயவனின் நாமம் யோகிராம் சுரத்குமார் என்று கணமும் ஓர அந்தமென்றும் ஆதி என்றும் இல்லாதவன் ஸ்தூலம் அருணை நகர் அமர்ந்து ஆட்சி செய்வதை காண்பின் சொந்தமென்றே உலகில் ஒன்றெனவே காட்டும் சுத்த பரம் பொருள் நாமம் செப்பிடவே வம்மின் மின்னல் மன கொடியிடையாள் மீதுள்ள மோகம் மிகைப்படவே துயரடைந்து தவித்திடுவோரெல்லாம் கண்ணல் போல சுவைத்திருக்கும் என்னாதன் நாமம் யோகிராம் சுரத்குமார் என நாளும் பாடி திண்ணமுடையதோர் அமைதி கொண்டிடவே வம்மின் திறமுள்ள மாயை போ தீங்கெல்லாம் போகும் எண்ணமெல்லாம் பேரன்பா இயங்கிடவே காண்மின் இருமை போய் இறைமை சேர் இன்ப நிலை கொள்வி கொள்வதெல்லாம் குறைபட்டு குணமின்றி போகும் கொள்கையென கொண்டதெல்லாம் கனவாகி போகும் மரணம் ஒன்றே வழி என்று மனம் அழுது மயங்கும் மாசுபட்ட
மதியழிந்து மாசுபட்ட அனைவருமே வம்மின் தேவரவர் குறை தீர்த்த திருமால் போல் இங்கு திருவருணை பதிதனிலே திருவுருவம் காட்டும் வேத உபநிடத்துக்கள் ஏற்றுகின்ற தெய்வம் யோகிராம் சுரக்குமார் தருவதெல்லாம் இன்பம் 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 என அலையும் மாந்தர்காள் நீவி இன்பமென கொண்டதெல்லாம் துன்பமாகுமோரால் அன்பன் யான் செப்புகின்ற ஓர் மொழிதான் கேளி யோகிராம் சுரக்குமார் நாமம் தான் கதியே துன்பமின்றி இன்பமின்றி நானறவே இன்றி துய்க்கின்ற பேரமைதி அருளும் என் நாதன் வம்மினவன் திருவடியில் சரணமென்றெய்தி வாழ்ந்திடுவீர் வருத்தமுறா மெய் வாழ்வு என்றும் என்றும் எங்கும் எதனிடத்தும் இருக்கின்ற தேவன் இனிய உரி தரித்தருணை அமர்ந்துள்ளான் வம்மின் கன்றும் தன் தாய்க்காக அழுதிடும் பாங்கினை போல் அழுதடைவீர் திருவடியை அழியா வாழ்வினையே அருளும் பேரருளாளன் நாமம் தரும் வள்ளல் யோகிராம் சுரக்குமார் தாரக மந்திரமே மருளும் போம் மாதவனி நாமத்தை பாட மாமரைகள் குறிக்கின்ற வாழ்வு வந்தடையும் மாமரைகள் குறிக்கின்ற வாழ்வு வந்தடையும்.